உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். எங்கே போகிறோம்? மண்டே எங்கே போகிறோம்? யோகன், மண்டே எங்கே போகிறோம்? மண்டே எங்கே போகிறோம் சொல்லு தங்க. மண்டே எங்கே போகிறோம்? மண்டே எங்கே போகிறோம்? மண்டே எங்கே போகிறோம்? இங்கே பாரு, இங்கே பாரு, சொல்லு சொல்லு தங்க குட்டி. இங்கே பாரு, மண்டே எங்கே போகிறோம்? மண்டே எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? ப்ளே ஏரியா. ப்ளே ஏரியா. ஜாலி ஜாலி. ஆமாம், அங்கே யார் இருப்பா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களாம். ஸோ யோகன் வந்து மண்டேலேருந்து ப்ளே ஏரியா போகிறாங்க. ஸ்கூலுக்கு போகல, யூனிஃபார்ம் கிடையாது, கலர் ட்ரெஸ்ஸில் தான் போவான். ஓகே, குட் பாய். யாரு குட் பாய்? நீங்க அதேண்டா அவ்வளோ யோசனை, அதே அவ்வளோ தயக்கத்தோட சொல்ற. அப்ப நீ குட் பாய் இல்லன்னு தானே அர்த்தம்? குட் பாய். குட் பாய்மா. மண்டே பாருங்கம்மா, 6 o'clockலாம் வந்து எழுந்து ப்ளே ஏரியா கிளம்பிடுவாமா யோகன். ஓகே சரிம்மா. ஸோ யோகன் வந்து பார்த்தீங்கன்னா, வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு வந்து ஒரு நான்வெஜ் தான் வீடியோ. என்னன்னு பார்க்குறீங்கன்னா, ரொம்ப நாளாச்சு, அதனால யோகன் வந்து ப்ளே ஏரியாவும் போவான், படிப்பான், வீடியோக்கு வருவான், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுவியா நீ? குட் பாய். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தம்பியை சமாதானப்படுத்தி வச்சுருக்கோம். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொன்னப்போ அதில் வந்து ஒருத்தங்க நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, தம்பி வந்து நீங்கள் கூட்டு போய் விடுங்க, கொஞ்ச நாள் அப்படி தான் இருப்பாங்க, நம்ம ரொம்ப பேம்பர் பண்ண வேணாம் குழந்தைய அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ எங்களுக்கும் வந்து ரொம்ப ஆசை தான் ஒரு ஸ்கூலுக்கு போகணுன்ட்டு. ஏன்னா இங்கே தனியாக எங்கள் கூட வர பசங்களோட போனால் ஜாலியாக இருப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் பயந்த ஒரே ஒரு விஷயம், அவன் வந்து பயந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயந்தான். பட் இப்போ மண்டே வந்து என்னென்னா, அவன் மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கோம். நான் வந்து ப்ளே ஏரியா போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, கலர் ட்ரெஸ், யூனிஃபார்ம்லாம் வேண்டாம், நீ கலர் ட்ரெஸ்ஸே போட்டு கொஞ்ச நாள் விட்டு பார்ப்போம். ஓகேங்களா? இங்கே வந்து நல்லி எலும்பை வச்சு கிரேவி மாதிரி வைக்க போகிறோம். இது வந்து கார்லிக் சிக்கன் ட்ரையாக வந்து வறுக்க போகிறேன் நான். அவ்வளோதான், ரெண்டே ஐட்டம் தான். ஏன்னா கீழே வந்து எங்களால் முடியலங்க, கீழே கடையை கொஞ்ச நேரம் பார்த்துக்கணும். அப்பாட்ட விட்டு அப்பா வந்து திடீர்னு டென்ஷன் ஆயிடுறாரு. அதனால் நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் கடையில் இருக்கிறோம். அப்புறம் கீழே வந்து அந்த மிஷின் போட்டிருக்குமா, கீழே வந்து தொக்கு ஐட்டம்லாம் இங்கேயே பண்ணிக்கிறோம். அப்புறம் அங்கே போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது, மறுபடியும் அங்கே போக வேண்டியதாக இருக்குது. அப்புறம் என்னோடய கார்டன் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு வாரம் ஆச்சுங்க கார்டன் போய், டெய்லி போய் தண்ணி ஊற்றிட்டு என்னென்ன பூ பூத்துருக்குன்னு பார்த்துட்டு வருவேன். ஆனால் இனிமேல் இந்த வாரத்துலேருந்து அதை ஷார்ட் பண்ணணும்னு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நம்ம கார்டனோட வீடியோ போடணும் அப்படின்னாக்கா நீங்கள் கேளுங்க. இனிமேல் ஏன்னா ஜூன் பிறந்துடுச்சு, விதைகள்லாம் போடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். மேலேயுமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அது தனி வீடியோவாக போடுறேன். இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிற ஒரு 3 மாதமாக, ஆனால் என்னால் போட முடியல. இது சீசன் டைம் இல்லைங்களா? அது இல்லாமல் இப்போ தொக்கு வெரைட்டிஸ், அந்த பிரண்டை தொக்குக்கும் பூண்டு மிளகு குழம்புக்கும் நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் எங்களால் பண்ண முடியல. பூண்டு உரிக்கிறதே ஒரு வெங்காயம் உரிக்கிறதுக்குன்னே இப்போ 2 பேர் ஆளே போட்டோம். நம்ம அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் போயிட்டுருக்கு. லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அந்த காரம் பற்றி. ஃபஸ்ட்டு இப்போ குறைச்சிட்டோம், நம்ம எல்லாமே வந்து காரம் குறைச்சிட்டோம். பாப்பா என்னங்க வந்து இந்த மட்டனுக்குப்பா சோம்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், கொஞ்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். என்னாச்சுப்பா? என்னாச்சு? எங்கே போ சொன்னாங்க? எங்க சொன்னா நீ இப்போ பிக் பாய் ஆகிட்ட, தூக்கக்கூடாது யோகன் தான் தெரியுமா? கொடு. யோகன் பிக் பாய் ஆகிட்டான். வரமிளகா வந்து ஒரு 10, அதுக்கப்புறம் இது காஷ்மீர் மிளகாய் வந்து ஒரு 8 போட்டிருக்கேன் அதில். அதுக்கப்புறம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 200, 1/4 கிலோ. யோகன் தட்டாத யோகன், தலைவலிக்குது. அங்கே வந்து மசாலாவுக்கு வறுத்துட்ருக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சோம்பு வந்து போட்டுக்கலாம். இது நல்லி எலும்பு கிரேவிக்கு தான். அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, எடுத்துருவோம். ஆறட்டும் நல்லா. எதுக்கு என்னோட பெட்ஷீட் எடுக்கிற? உன்னோட பெட்ஷீட் இருக்குல்ல, எடுத்து விளையாட. எதுக்கு என் பெட்ஷீட் எடுத்து நீ விளையாடிட்டு இருக்க? நீ வீடு கட்டுறது உன்னோட பெட்ஷீட்டில் வீடு கட்டு. எந்த கொண்டு போய் கட்டில் மேலே வை, போ பெட்டு மேலே வை, கொண்டு போய் வை.
என்னோட பெட்ஷீட் கொண்டு போய் பெட்டு மேலே வை. அது கடவுளே நீ பண்ணுறதாண்டா நாங்கள் சொல்லணும் கடவுளே. சொல்லு. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 4 தக்காளி இதில் சேர்த்துருக்கேன் பொடியாக நறுக்கி. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். கார்லிக் சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீரகம் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு சுற்றி அதை சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 5 வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது என்னதுப்பா, நல்லி எலும்பு இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1.25 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இதில். அதே மாதிரி இந்த மட்டனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா தண்ணியே ஊற்றலை, நான் வந்து இதை மூடி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் இங்கே இந்த மசாலாவை அரைச்சிக்கலாம். இந்த மசாலா வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் இதில் நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் இருக்கு, அரைச்சிட்டு வந்துடுறேன். மீதி இருந்த மசாலாவையும் நான் அரைச்சிட்டேன். வந்து இப்போ மூடிடுவோம். நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றினேன். மசாலாவில் உள்ள தண்ணி, மட்டனில் உள்ள தண்ணி எல்லாமே சேர்த்து இது விசில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 விசில் போடணும். தண்ணியே ஊற்றல, இந்த சிக்கனில் உள்ள தண்ணி தான். நல்லா கொஞ்சம் இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றட்டும், அதுக்கப்புறம் மசாலா போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரத்தில் காய்ச்ச பைனாப்பிள் எடுத்துட்டோம் நாங்கள். இவ்வளோதான் இருந்தது. இப்போ நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு பார்த்தா இவ்வளோ பெருசு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா வந்து தண்ணியே ஊற்றலை, அதில் உள்ள தண்ணியை வச்சே நல்லா நம்ம வந்து பரட்டி விட்டு இருக்கிறோம். இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும் போது நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா தான் சேர்க்குறேன். கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம ஒரு பரட்டிப்போம். நல்லா சூப்பராக பாருங்கள் எப்படி ரெடி ஆயிடுச்சு. அருமையாக இருக்குது இந்த மட்டன் குழம்பை பார்க்கும் போது. சூப்பரான லஞ்சை நாங்கள் முடிச்சிட்டோம். ஒரு குழம்பு இல்லை ஒரு குழம்பு. மட்டன் இல்லை, நாங்கள் மண்டே எங்கே போகிறோம்? என்னவா மண்டே எங்கே போகிறோம்? ப்ளே ஏரியா போகலாம். ஓகேம்மா, என்னென்ன பண்ணியிருக்கீங்கம்மா? வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மட்டன் வந்து அது பேர் என்னப்பா, நல்லி எலும்பு கிரேவி மாதிரி வச்சுருக்கேன். இங்கே வந்து சிக்கன் வதக்கியிருக்கேன். அவ்வளோதான், இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சாச்சு. சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பூண்டு குழம்பு நியூ ஸ்டாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. பூண்டு மிளகு குழம்பு, அது இல்லாமல் பிரண்டத்துக்கும் நேற்று ரெடி பண்ணிட்டோம். எல்லாமே அவைலபிள் இருக்குது, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ஓகே, பாய். சொல்லிட்டு வேணே பண்ணுவார்.